அங்கிள், கிறிஸ்தவங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு இறங்கலாமா, அரசியல் இறங்கலாமா? ஏன் அபிஷேக் இறங்கக்கூடாது? இல்லை, சில விஷயத்தில் நம்ம கேட்குறோங்க அங்கிள். என்னென்னா, ஏன்டா இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுற? சில கார்ப்பரேட்லேயும் சொல்கிறாங்க பாலிடிக்ஸ் இங்கே இருக்குது, சில அரசியலும் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு. அப்படி பாலிடிக்ஸ்ன்றது ஒரு நெகட்டிவாக வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அங்கிள். இப்போது அது எப்படி அங்கிள் கிறிஸ்துவத்துக்கு செட் ஆகும்? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி சொல்கிறவங்க இதை குறித்ததான அர்த்தம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து கிரேக்க பதத்திலேருந்து வருது. பாலிஸ்ன்றது என்றால் கம்யூனிட்டி அல்லது சிட்டி, பாலிட்டிகோஸ் அதுலேருந்து வருகிறது. அப்படின்னா ரிலேட்டிங் வித் த சிட்டிசன். இப்போ பாலிடிக்ஸ் என்றால் என்ன? எல்லாமே இணைந்து ஒற்றுமையாக கம்யூனிட்டியாக நாம் வந்து முதலாவது டுகெதர் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. இரண்டாவது இணைந்து எல்லோருக்கும் காமனாக இருக்கிற அளவு ஒரு டிசிஷன் எடுக்கிறது, மேக்கிங் டிசிஷன். மூன்றாவது வந்து கவர்ன், அதாவது அரசாட்சி செய்கிறது, மக்களுக்கான ஒரு அரசாட்சி. அதுதான் பாலிடிக்ஸ். மிகவும் குட் வேர்ட். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பாரு, ஒரு மிருகத்தை சொல்லி அது கையில் பூமாலை இருந்தால் அப்படின்றாங்களா, அது போல் இதை நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. பாலிடிக்ஸ் என்பது மிகவும் நல்ல வார்த்தை தான், அது ரூட் வேர்டே நல்ல வேர்டு தான். கிறிஸ்தவங்க ஏன் இருக்கக்கூடாது? தாராளமாக கிறிஸ்தவங்க இருக்கலாம். உதாரணத்துக்கு வேதம் முழுக்க அரசியல் தான். ஆச்சரியமாக உனக்கு இருக்கும். ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு தேசத்திட சண்டை போட்டு அவன் சில ஜனங்களை காப்பாற்றுறான், நீதிக்காக நிற்கிறான். அதுவே ஒரு அரசியல் தான், ஜனங்களுக்காக செய்கிற ஒரு காரியம். அதுக்கு பிறகு நீங்கள் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் அரசாட்சி செய்கிறவன், கவர்ன் பண்ணான் ஜனங்களை, பரிசுத்தவான். அப்போ ஒவ்வொரு ராஜாக்களும் எடுத்துக்கொண்டால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்றால் ராஜா என்றாலே அரசியல் பண்ணுகிறவங்க தான். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அரசியல்வாதிகளை எழுப்பி அரசியல்வாதிகளை ஆண்டவர் வந்து மாற்றுகிறார். ஸோ அரசியல் என்பது பிப்ளிக்கல் தான். கிறிஸ்தவர்கள் தாராளமாக அரசியலில் இறங்கலாம், அரசியல் செய்யலாம், தவறே கிடையாது, நல்லது. அது வேதம் முழுக்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுச்சு அங்கிள், தேங்க்யூ அங்கிள். இதில் இன்னொரு கேள்வி இருக்குங்க அங்கிள். இப்போ கிறிஸ்துவங்க அரசியல் இறங்கலான்னு சொல்லும்போது சில அரசியல் கோட்பாடுகள் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போது வந்து எதிர்கட்சி இருக்கும், மற்ற கட்சிகள்லாம் இருக்கும். இப்போது அவங்கள வந்து இந்த ஆளுங்கட்சியில் கட்சி எதுனா இருந்தால் அவங்கள வந்து திட்டணும், இல்லை பேசணும், அவங்க பண்ணுற தப்புங்களை எடுத்து சொல்லணும். சில விதத்தில் பார்த்தா இது வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது கவர்ன் பண்ணும்போது அநேக பொய் கூட சொல்கிற சூழ்நிலை வரும். ஓகே, அப்போ ரெண்டு கேள்வி உங்களுது. இப்போ எதிர்கட்சி செய்கிற தப்பை நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குமே, ஜட்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே. அது இன்னொன்று வந்து அரசியலில் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதலாவது தெரிஞ்சுக்கணும், நீதி நியாயம் போது அதை தட்டி கேட்கலன்னா அது தவறுன்னு பைபிளில் சொல்லுது. அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கிறது வந்து இன்ஜஸ்டிஸ். அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் பேரை மறந்துட்டு, வில்லியம் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் பேரை மறந்துட்டேன். அவர் தான் இந்த ஸ்லேவெல்லாம் என்ன பண்ணார், பெரிய அளவில் எதிர்த்து போராடினவர். அவரோடு கூட இருந்தவர் வந்து நியூட்டன். அவர் தான் அமேசிங் கிரேஸ் எழுதினவர். ஒரு நாளில் வந்து இந்த ஸ்லேவெல்லாம் அவர் தான் ட்ரேட் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார், அவர் மாறிட்டார். ஜான் நியூட்டன் நினைக்கிறேன். அவர் வந்து வில்லியம் ஃபோர்ஸோடு கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ், ஜனங்கள் நடக்கிற இந்த தீமையெல்லாம் எதிர்த்து அவங்க தான் குரல் கொடுத்து அன்றைக்கி ஒரு டைம் வரும்போது அது இல்லாதே பண்ணிட்டாங்க, புரட்சி செய்து. ஒரு தவறு யாராச்சும் செஞ்சால் தட்டி கேட்கணும், அதே சமயத்தில் நல்லது செய்யும் போதோ அதை புகழ்ந்து பேசணும். அதுதான் நீதின்றது. எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கிறது அது நல்லதில்லை. அதனால் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றாங்க. பாலிடிக்ஸ்ன்னு நல்லது தான், இவங்க அந்த மாதிரி தவறாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, பொய் பேசணுன்றீங்க. எல்லா அரசியல்வாதிகளும் பொய் பேசுகிறவர்கள் இல்லை. நேர்மையான எத்தனையோ அரசியல்வாதிகளே நானும் படிச்சிருக்கேன் உலக அளவில். அப்படி பார்க்கும்போதோ சிலர் செய்கிற தவறுகள் இல்லைனா தவறுகளை மட்டும் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் நீங்கள் போய் பேசாமல் அரசியல் செய்யுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், வேலை நீங்கள் போய் பேசுகிறது இல்லையா? உங்களை நான் கேட்குறேன், ஏதோ ஒன்று லீவ் எடுக்கணும், ஜுரமே இருக்காது, என்ன சொல்கிறீங்க? ஜுரமாக இருக்குது, அப்போ வேலையை விட்டுறது தானே? அது ஒரு காரணம் இல்லை. பொய் பேசாமல் நீதியாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ தட் அது ஒரு காரணமாக எடுக்க முடியாது. அரசியலுக்கு வரணும் கிறிஸ்தவர்கள். தேங்க்யூ. இனி வருகிற காலத்தில் வந்து தான் ஆகணும். ஓகே அங்கிள். இப்போது இன்னொரு கேள்விங்க அங்கிள். சரி, கிறிஸ்தவங்க ஓகே வர்றாங்க, ஊழியர்கள் அரசியலுக்கு வரலாமா? நல்ல கொஸ்டின் அபிஷேக். இது எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரியல. ஊழியர்கள் அரசியலுக்கு வரலாமா? ஓகே, லெட் மீ புட் திஸ் வே. பாருங்கள், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு பாஸ்டர். அவர் அரசியலுக்கு வந்தார், எவ்வளோ பெரிய புரட்சி செஞ்சு கடைசியில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, என் பிள்ளைகள் சுதந்திரமாக தேசத்தில் நடக்கிறத மோசே எப்படி மலை மேலே இருந்து பார்த்தானா நானும் ஒரு நாள் அப்படி பார்ப்பேனாரு. அது அப்படியே நடந்தது. தெரியுமில்ல மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அப்போ அவர் அரசியலில் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அவர் ஒரு பாஸ்டர், பேப்டிஸ்ட் பாஸ்டர். ஸோ மை ஸ்மால் சஜஷன், ஊழியக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காலிங், ஊழிய காலிங் மிகவும் பெரியது. அது
ஊழிய அழைப்பு என்பது மிகவும் பெரிய அழைப்பு. அப்படி இருக்கும்போது இவர்கள் அரசியல்வாதிகளை உருவாக்கலாம் ஊழியக்காரங்க. பட் அரசியலில் இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதுமே தேவனுக்கும் மக்களுக்கும் அவங்க அவைலபிளாக இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது அதில் ஊழியன்னு வரும்போது சில தடுமாற்றங்கள் வர செய்யும். அந்த நேரத்தில் என்னுடைய சஜஷன் தான் இது. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. என்னுடைய சஜஷன் என்ன, ஊழியர்கள் ஊழியத்தை பார்க்கறது தான் நல்லது. கர்த்தர் எதற்காக அழைச்சாரோ, இப்போ சில பேர் அரசியலுக்குன்னு கர்த்தர் அழைக்கும் போது அவங்க செய்யலாம். ஊழியர்கள் எதற்கு அழைச்சார்? சுவிசேஷம் என்பது மிகவும் முக்கியமானது எல்லாவற்றும். ஸோ ஊழியர்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஊழியர்கள் ஊழியத்தை செய்யணும். ஊழியர்கள் அரசியல்வாதிகளை உருவாக்கலாம் சபையில். தட்ஸ் குட். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது குறித்து பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புதிதாக இருந்தால் வேதத்தை படிங்க. தாவீதிலிருந்து அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாமே அரசியல்வாதிகள் தான். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது. அதனால் என்னோடய ஸ்மால் சஜஷன், தேவ பிள்ளைகள் இனிமேலாச்சு சபைகளில் அநேக அரசியல்வாதிகள் எழும்ப வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். அரசியல் என்பது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை. காட் பிளஸ் யூ.